Hi everyone. இன்னைக்கான வீடியோவில் ஆவரேஜ் வெலாசிட்டியில் ஒரு ஹை லெவல் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதா? A scooter moves in a straight line. It covers 1/4 of the distance with V1, 2/4 distance with V2, remaining distance with the speed V3. ஓகேவா? the average speed of the scooter is 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நான் ஒரு டயக்ராம் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கும். இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஈஸியாக போட முடியும்னு நினைப்போம். ஆனால் வார்த்தைகள் என்ன பண்ணிப்பாங்க, மாற்றி கொடுத்துருக்கனால நம்மளால் குழம்பி மார்க் லூஸ் பண்ண வேண்டிய நிலம வந்துடும். ஓகேவா? இந்த கொஸ்டினை நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய ஜேர்னி இங்கே ஏன்ற பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது, பீன்ற பாயிண்டில் முடியுது. ஓகேவா? இந்த டோட்டல் ஜேர்னிக்கான டிஸ்டன்ஸ் வந்து டி. ஓகே, இப்போ ஸ்லிப் பண்ணிட்டாங்க. 1/4 டிஸ்டன்ஸ்க்கு V1, 2/4 டிஸ்டன்ஸ்க்கு V2, மறுபடியும் 1/4 டிஸ்டன்ஸ்க்கு V3. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டீன்ற டிஸ்டன்ஸ் கிடைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஈஸியான ஃபார்முலா ஆவரேஜ் வெலாசிட்டி எடுத்திருப்போம். ஓகே, 2 வெலாசிட்டி கொடுத்து அப்படி 3 வெலாசிட்டி கொடுத்தா எப்படி அப்படின்னு. ஆனால் அந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம எப்போ போடணும் அப்படின்னா ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் டிஸ்டன்ஸ், அப்படின்னா மட்டும் தான் போட முடியும். ஆனால் இங்கே டிஸ்டன்ஸ் பாருங்கள் அன்இக்குவல் ஸ்ப்ளிட்டில் இருக்குது, அதனால் அதில் போட முடியாது. நம்ம இந்த ஃபார்முலாவில் தான் போட முடியும். ஓகேவா? உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். டிஸ்டன்ஸில் வந்து என்னென்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ ரெஸ்பெக்டிவ் டிஸ்டன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டைமையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேவா? டைம் எப்படி எழுதணும், டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி வச்சு எழுதி டைமை நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ டேரெக்ட் சப்ஸ்டியூஷன் மட்டும்தான் பார்க்கலாமா? இங்கே ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு d/4 ப்ளஸ் 2d/4 ப்ளஸ் d/4. கீழே T1 T2 T3யில் வந்துட்டு அந்த இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். d/4v1 ப்ளஸ் 2d/4v2 ப்ளஸ் d/4 V3. இப்போது மேலே இங்கேயும் காமனாக நான் எதை எடுக்கலாம் அப்படின்னா d/4 வெளியே காமனாக எடுத்துடலாம். ஓகேவா? எனக்கு இங்கே 1 கிடைக்கும், 2 கிடைக்கும், மறுபடியும் 1. இங்கே d/4 காமனாக எடுத்துட்டேன்னா ஓகேவா, 1/V1 ப்ளஸ் 2/V2 ப்ளஸ் 1/V3. ஸோ காமனாக இருக்க டைமாக அடித்து கொடுத்துட்டோம்னா d/4 கேன்சல் பண்ணிடலாம். அப்போது மீதி என்ன கிடைக்கும், எனக்கு 4/1/V1 ப்ளஸ் 2/V2 ப்ளஸ் 1/V3. இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல சிம்பிளிஃபை எப்படி பண்ணணும்னா, V1 இருக்குது அப்படின்னா V2 V3 மேலேங்களையும் மல்டிபிள் பண்ணணும். V2 இருக்குன்னா V1 V3 மேலேங்களையும் மல்டிபிள் பண்ணணும். V3 இருக்குன்னா V1 V2 மேலேங்களையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இது அப்படியே காமனாக நான் என்ன பண்ணேன், சிம்பிளாக மல்டிபிள் பண்ணிடுவா. இங்கே பாருங்கள், 4 இங்கே வந்து V2 V3 இருக்கணும். அப்போ எனக்கு V1 V2 V3 கிடைக்கும். இங்கே 2V1 V3 வருமா? இப்போ V1 V2 V3 ப்ளஸ் இங்கே வந்து V1 V2. ஓகேவா? அப்போது V1 V2 V3 டினாமினேட்டர் சேமாக இருக்கனால டினாமினேட்டர் எங்கே போயிடும், மேலே போயிடும். 4V1 V2 V3 டிவைடு பை V2 V3 ப்ளஸ் 2V1 V3 ப்ளஸ் V1 V2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நீடிஸ் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் கரெக்டானு பார்ப்போமா? எங்கே இருக்குது நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.